ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் திமுக நிறைவேற்றவில்லை எனவும் அவர் விமர்சித்திருக்கிறார். திறந்ததெல்லாம் அதிமுக திட்டங்கள் மீதான ஸ்டிக்கர்கள் மட்டுமே திமுக ஒட்டிக்கொள்கிறது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய ஆசைப்படுகிறார் மு.க.ஸ்டாலின் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். புதல்வர்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார். என்ன கூறியிருக்கார்? விவரங்கள். சரணன், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி திமுக குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார். ஏற்கனவே இந்த 7.5 என்ற விவகாரத்தில் ஏற்கனவே காரசாரமான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தனது எக்ஸலத்தின் வாயிலாக என்னதான் ஆட்சி இந்த பொம்மை முதல்வருக்கு என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. திறந்ததெல்லாம் ஏடிஎம்கே திட்டங்கள் மீதான ஸ்டிக்கர்கள் மட்டுமே. இது போதாது என்று தேர்தல் நெருங்குவதும் ஸ்டிக்கர் பித்து அதிகரித்ததோ என்னவோ அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீறி ஏறி சவாரி செய்ய ஆசைப்படுகிறார் முதலமைச்சர் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே 7.5 திட்டம் குறித்து ஒரு வரலாற்று பொய்யை கூசாமல் மருத்துவத்துறை அமைச்சர் வாயிலாக பேசியதை நேற்று சட்டமன்றத்திலேயே தோலியுறுத்தி நேற்று மாலை தனது தொடர் ஆடியோ அங்கமாக விளையாட்டுத்துறை சார்ந்த விழா ஒன்றில் மேடை ஏறிய பொம்மை முதல்வர் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீடு திட்டத்தின் பலன்கள் மீது தனது பெயரை எழுதி கொள்ள முனைந்தது வேடிக்கையாக இருந்தது. விளையாட்டு வீரர்களுக்கான அரசு பணிகளில் இடஒதுக்கீடு என்பது 2018 எனது தலைமையிலான அதிமுக அரசு 2% அறிவித்தது. இதற்கு நன்றி தெரிவித்து விளையாட்டு வீரர்கள் அளித்த விழாவில் இந்த இடஒதுக்கீட்டை 3 உயர்த்தி நான் அறிவித்தேன். அதன் பிறகு 2020 கொரோனா பெருந்தொற்று காலம், 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. இதில் ஸ்டாலின் செய்தது என்ன இருக்கிறது? பணி ஆணைகளை கொடுப்பது போல் போட்டோ எடுத்துக் கொண்டது மட்டுமே முதல்வரின் ஒரே பங்களிப்பு. 7.5 மருத்துவ இடஒதுக்கீடு ஆகட்டும், 3% விளையாட்டு வீரர்களுக்கான ஆகட்டும், நான் அரசு பள்ளிகளில் படித்தவன், விளையாட்டு வீரர்களின் உணர்வுகளை புரிந்தவன் என்ற முறையில் அவர்களுக்காக பார்த்து செய்த சாதனை திட்டங்கள் இதெல்லாம் ஸ்டாலின் போன்றவருக்கு எப்படி புரியும்? இப்படி ஏதாவது ஒரு புதிய சாதனை திட்டத்தை ஸ்டாலின் கொடுத்தாரா? இல்லை. அதனால் இப்படி வெட்கமின்றி எங்கள் திட்டத்தின் மீது சவாரி செய்யும் எண்ணத்தை எல்லாம் கைவிட்டு உங்கள் ஆட்சியின் சாதனைகளை கூறி பிரச்சாரம் செய்ய பாருங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசின் மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ள விமர்சனங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.